இந்த கபசுர குடிநீரை வந்து நிறைய மக்கள் வந்து வீட்டில் எப்படி பயன்படுத்துறது எப்படி செய்யறதுன்னு தெரியாம தவறுதலான செய்முறையை வந்து சிலர் வந்து செய்வதா தெரிகிறது. அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் அனைத்து மக்களும் வந்து முறையாக கபசுர குடிநீரை வந்து எப்படி செய்யறதுக்கோசரம் இந்த வீடியோ போடுறோம். அது மட்டும் இல்லாம யூடியூப்ல சில சேனல்களும் வந்து இந்த கபசுர குடிநீரை வந்து தவறான செய்முறையை விளக்கியும் தவறான ஒரு தகவலை வந்து தெரிவிச்சுட்டு வராங்க. அதுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் மக்கள் வந்து பயனடைகிறதுக்கோசரம் இந்த வீடியோ வந்து நாங்கள் உங்களுக்கு தரோம். இந்த ரிசர்ச் டைரஸ்ட் யூடியூப் சேனலானது முழுக்க முழுக்க சித்த மருத்துவர்களால் நடத்தப்படுகிறது. இதில் வரும் அனைத்து செய்தியிலும் மக்களுக்காகவே. நீங்கள் எந்த சந்தேகமாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நாங்கள் பதில் அளிக்கிறோம். வாங்க இந்த கபசுர குடிநீரை பற்றி இந்த வீடியோவில் எப்படி செய்யறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் பார்க்குறது கபசுர குடிநீர் சூரணம். இந்த குடிநீர் சூரணமானது 1-2ஆக இடித்ததாக இருக்கணும். அதனால் நீங்கள் வாங்குகிற கபசுர குடிநீர் சூரணது மிக நுண்ணிய துகளாக இல்லாமல் இவ்வாறு 1-2ஆக இடித்ததாக வாங்குங்கள். ஒருவருக்கு கபசுர குடிநீர் செய்ய 240 மில்லி லிட்டர் வந்து தண்ணி வந்து வேணும். இது வந்து முதல்ல வந்து 200 ml தண்ணி ஊற்றுறேன், பிறகு வந்து 40 ml தண்ணீர். இவ்வாறு ஒருவருக்கு 240 ml தண்ணீர் தான் சேர்க்க வேண்டும். இதுவே வீட்டில் வந்து 4 பேர் இருந்தீங்கன்னா 240 வந்து அப்படியே 4 மடங்கு ஆக்கிக்கோங்க. ஒருவருக்கு கபசுர குடிநீர் சூரணம் வந்து 5 கிராம் எடுத்துக்கணும். இது வந்து 5 கிராம். இதுவே வீட்டில் 4 பேர் இருந்தீங்கன்னா 20 கிராம். இது போல் 4 மடங்கு எடுத்துக்கொள்ளுங்க. இந்தமாரி குடிநீர் சூரணமானது 1-2ஆக எடுத்ததாக தான் இருக்கணும். பிறகு அடுப்பேற்றி தண்ணியில் வந்து கபசுர குடிநீர் 5 கிராம் எடுத்து வச்சதை வந்து சேர்த்துருங்க. அந்த குடிநீர் சூரணம் வந்து இப்படி 1-2ஆக இடிக்கிறது தான் வந்து கடையில் வாங்கணும். நுண்ணிய துகளாக, அதாவது பவுட்ரு மாரி இருக்கிறத வந்து தயவு செய்து தவிர்த்திடுங்கள். அது வந்து உண்மையான சரக்கு கிடையாது. குடிநீர் சூரணமானது சித்த மருத்துவத்தில் இப்படி 1-2ஆக இடித்தது தான் வந்து கூறப்பட்டிருப்பாங்க. அதனால் வந்து பவுடராக வந்து இருக்கிறத கண்டிப்பாக வாங்காதீங்க. இந்தமாரி அடுப்பேற்றி வைத்து கொள்ளுங்கள். ஒரு 15 நிமிடங்கள் வந்து ஆகும். தண்ணி வந்து 4 இப்போ 240 ml எடுத்திருக்கீங்கன்னா அதில் வந்து 4ல் 1 பங்காக வந்து வற்றணும். அதாவது 60 ml வந்து வற்றணும். 5 நிமிடத்தில் வந்து இவ்வாறு கொதிச்சு கொண்டு இருக்கும். 15 நிமிடம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். 10 நிமிடத்தில் இவ்வாறு கொஞ்சம் வந்து வற்றி இருக்கும். 15 நிமிடம் கழித்து பார்த்தீங்கன்னா இவ்வாறு 4ல் 1 பங்காக வந்து வற்றிடும். அதாவது 240 mlலேருந்து 60 ml வற்றி இருக்கணும். இதை இப்போ வந்து நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். அடுப்பிலிருந்து எடுத்ததுக்கப்புறம் இந்த கபசுர குடிநீரை வந்து கண்டிப்பாக வந்து வடிகட்டணும். ஏன்னா அந்த சக்கை வந்து நமக்கு வந்து தேவைப்படாது. அந்த சக்கை வந்து நம்ம வந்து எடுத்துடணும். மீதி இருக்க இந்த குடிநீரை மட்டும்தான் நம்ம வந்து அருந்த வேண்டும். பெரியவர்கள் வந்து கண்டிப்பாக 60 ml எடுத்துக்கலாம். சிறியவர்கள் கண்டிப்பாக 30 ml தான் எடுத்துக்கணும். அதைவே உணவுக்கு முன்னாடி வந்து எடுத்துக்கலாம். அல்சர் யாருக்காச்சும் இருந்துன்னா அவங்க வந்து உணவுக்கு பிறகு வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னமும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அருகில் இருக்க அரசு சித்த மருத்துவ பிரிவையோ இல்லது தனியார் சித்த மருத்துவரையோ அணுகி உங்கள் சந்தேகங்களை கேட்டால் கண்டிப்பாக வந்து அவங்க உங்களுக்கு வந்து பதில் சொல்லுவாங்க. எங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் நீங்கள் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு பதில் அளிக்கிறோம். நன்றி. இந்த நிலையில நமது தமிழ்நாட்டில் நமது இப்போ சித்த மருத்துவத்தில் அரிய பொக்கிஷமான கபசுர குடிநீர் வந்து அனைவரும் அருந்ததே. மக்கள் அனைவருக்கும் தினமும் செய்தி மூலமா அறிவிங்க. இந்த கபசுர குடிநீர் வந்து பயன்படுத்துறதுனால நிறைய நோயாளிகள் வந்து கொரோனாவிலிருந்து குணமாகி போறது வந்து தினமும் அனைவரும் அறிந்ததே. இந்த கபசுர குடிநீர் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கோசரம் மக்கள் வந்து வீட்டில் கபசுர குடிநீர் சூரணம் வாங்கி வீட்டில் குடிநீராக செஞ்சு குடிங்கன்னு சொல்லிட்டு நமது தமிழக அரசும் வந்து பரிந்துரைச்சிருக்காங்க.